இந்த வீடியோல நம்ம 12th ஹிஸ்டரி லெசன் 2ல இருந்து முக்கியமான 60 வினாக்கள் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி லெசன் 1ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பார்த்துக்கலாம். இந்த பாடத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். ஓகேங்களா? இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த பாடத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாக்குறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடம் எதை பேஸ் பண்ணது அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய 60 கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸும் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ரொம்ப முக்கியமான பாடம் கூட. பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதோட சுருக்கத்தை மட்டும் பாத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பாடம் எதை பத்தினதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு தான் வங்க பிரிவினையை பேஸ் பண்ண பாடம் தான் இது. ஓகேங்களா? 1905ல வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தை பிரிப்பாங்க. ஓகேங்களா? யாருன்னு பாத்தீங்கன்னா கர்சன் பிரபு. இவர் வந்துட்டு அரச பிரதிநிதியா பதவியேற்றதுல இருந்து வங்காளத்தை பிரிக்கணும் அப்படின்னு முழு மூச்சா செயல்பட்டு இருக்காரு. ஓகேங்களா? வங்காளத்தை ஏன் பிரிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாகாணங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு நிர்வகிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது சென்னை மாகாணம் மாதிரி வங்காள மாகாணத்தையும் நிர்வகிச்சிட்டு இருப்பாங்க. வங்காள மாகாணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மத்த மாகாணங்களை விட பெரிய மாகாணம். ஓகேவா? இதோடைய பரப்பளவு ரொம்ப அதிகம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் ரொம்ப அதிகம். இதை நிர்வகிக்கக்கூடிய பணிச்சுமையும் அதிகமா இருக்கும். பரப்பளவு அதிகங்கனாலே எனது அங்க நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாக இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். நிர்வாக சுமை அதிகமா இருக்கிறதுனால இதை ரெண்டா பிரிக்கணுங்கிற ஒரு கான்செப்ட். ஓகேவா? இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் பாத்தீங்கன்னா மத்த மாகாணங்களை விட இந்த வங்காள மாகாணத்துல தேசியவாதத்துடைய கிளர்ச்சிகளும் தேசியவாதத்தின் எழுச்சியும் அதோட வந்து புரட்சியும் அதிகமா இருந்துச்சு வங்காள மாகாணத்துல. இந்த புரட்சி இந்த கிளர்ச்சி எல்லாம் வந்துட்டு குறைக்கணும், கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கர்சன் பிரபு என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா இதை ரெண்டா பிரிச்சிடலாம். அதாவது கிழக்கு வங்காளம் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாகாணத்தை தனியாகவும் இந்துக்கள் அதிகம், மேற்கு வங்காளம் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாகவும் பிரிச்சுட்டா இந்த கிளர்ச்சி வந்துட்டு கட்டுப்படுத்தப்பட முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணமும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப வந்துட்டு இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லிட்டு மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள்லாம் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதாவது வங்காளத்தை பிரிக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாரு கர்சன் பிரபு? முழு மூச்சா நின்னு வங்காளத்தை 1905ல வந்துட்டு பிரிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் 1914 மறுபடியும் இணைஞ்சிரும். ஓகேங்களா? ஆனா 1905ல பிரிச்சதுல இருந்து 1911 வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த பாடம். ஓகேங்களா? இதை தொடர்ந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வங்க பிரிவினை தொடர்ந்து சுதேசி இயக்கம் அப்படின்னு ஒண்ணு வரும். ஓகேங்களா? சுதேசி இயக்கம்ங்கிறது அந்நிய பொருட்களை புறக்கணித்து விட்டு உள்நாட்டுல தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஏன் அந்நிய பொருட்களை வாங்கணும்னா அங்க வந்து மிஷின்ல உற்பத்தி செய்வாங்க. ஓகேவா? துணிகள் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல மிஷின்ல உற்பத்தி செய்வாங்க. நம்ம நாட்டுல கையில உற்பத்தி செய்வாங்க. கையில உற்பத்தி செய்யறதுனால இந்த பொருட்களோட விலை அதிகமா இருக்கும். ஆனா அது மிஷின் உற்பத்தி அப்படிங்கறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி ஆகிறது. இங்க வந்து 50 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அந்த பொருள் இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி ஆகிற பொருள் 30 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்ப என் மக்கள் எதை வாங்குவாங்க? எது கம்மியோ அதைத்தானே வாங்குவாங்க. அப்ப இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய அந்த துணியை தான் வாங்குறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது அந்நிய பொருட்களை புறக்கணித்து விட்டு உள்நாட்டிலே தயாரித்த பொருட்களை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் வந்துட்டு எதை தொடர்ந்து வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வங்க பிரிவினையை தொடர்ந்து உருவானதுதான் இந்த சுதேசி இயக்கம். இந்த சுதேசி இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திய லெவல்ல யார் பங்கேற்றுக்கிட்டாங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபின் சந்திரபாலு, அதுக்கப்புறம் அரவிந்த் கோஷ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திலகர், இவங்க எல்லாமே வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் சில கருத்துக்கள் சொல்லியிருந்திருப்பாரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தி இந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிற இதழ்களை தொடங்கினவர். அந்த இதழ்கள்ல சுதேசி இயக்கத்தை பத்தி சொல்லியிருந்திருப்பாரு. ரவீந்திரநாத் தாகூரும் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தை பத்தி கருத்து சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த பாடத்துல நிறைய பேர் சுதேசி இயக்கத்தை பத்தி கருத்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு லெவல்ல வந்துட்டு யார் சுதேசி இயக்கத்துல பங்கு பெற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது சுப்பிரமணிய பாரதியாரை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. வ.உ. சிதம்பரத்தை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. சுப்பிரமணிய சிவாவை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? வாஞ்சிநாதனை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த பாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை சுதேசி இயக்கம். இது ரெண்டை பத்தி தான் டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப வாங்க நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆங்கிலோட பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு வங்க பிரிவினை. வங்க பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, பிரிக்கப்பட்ட ஆண்டு 1905. கிழக்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் அதிகமா இருப்பாங்க. மேற்கு வங்காளத்துல இந்துக்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதை ரெண்டா பிரிச்சு விட்டுட்டா என்னது அங்க வந்துட்டு கிளர்ச்சி நடக்கிறது கட்டுப்படுத்தப்படும் சொல்லியிருந்திருப்பாங்க. வங்காளத்துடைய நிர்வாக சுமையும் கம்மியாகும் சொல்லியிருக்க காரணத்துக்காக தான் இந்த வங்க பிரிவினை நடத்தப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ரெண்டு பாத்துக்கணும் இதுல. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஒண்ணு, அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாளு. அறிவிக்கப்பட்டது ஒண்ணு. ஓகேங்களா? ஆனா பிரிக்கப்பட்ட நாள்னு ஒண்ணு இருக்குல்ல. அறிவிக்கப்பட்ட நாள் பாத்தீங்கன்னா 1905 ஜூலை 19.
இதே அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டோம்னா அக்டோபர் 16. சோ ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. சோ கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போடணும். ஓகேங்களா? 1905 ஜூலை 19 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள். பிரிக்கப்பட்ட நாள்னு கேட்டாங்கன்னா 1905 அக்டோபர் 16. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா துக்க தினமா கொண்டாடுவாங்க. வங்க பிரிவினை வந்து அந்த நாள் பிரிக்கப்பட்டனால துக்க நாளாக கொண்டாடப்படுவாங்க. சரி, துக்க நாளாக அனுசரிப்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது கேள்வி, புவியியல் அடிப்படையில் எந்த ஆறு இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக அமைந்திருந்தது? சோ புவியியல் அடிப்படையில, அதாவது கர்சன் பிரபு பிரிக்கிறதுக்கு முன்னாடி புவி பரப்பின் அடிப்படையிலேயே அது வந்துட்டு 2ஆ பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் சொல்லிட்டு புவியியல் ரீதியாவே பிரிஞ்சு. அதற்கான காரணமான ஆறு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகீரதிங்கிற ஆறு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தவறான இணையை தேர்ந்தெடு. பொதுக்கூட்டங்கள் சட்டம் சொல்லிட்டு ஒரு யார் கொடுத்திருக்காங்க. வெடிமருந்து சட்டம், இந்திய பத்திரிகை சட்டம், தூண்டுதல் குற்ற சட்டம். சோ இது எல்லாமே ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டம். சோ இதெல்லாம் எதற்கு ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா பொதுக்கூட்டங்கள் கூட்டி தேவையில்லாம தேசியத்தை பரப்புறது, சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, வெடிமருந்து சட்டத்தை தடை செய்யறதுக்காக, இந்திய பத்திரிகையில சும்மா தேசியவாதத்தை பத்தி எழுதுறீங்க, நிறைய எழுதி மக்களோட உணர்வுகளை தூண்டி விடுறீங்க, அதை குறைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. அதுக்கப்புறம் தூண்டுதல் குற்ற சட்டம், அதாவது நல்லா பேசி மக்களோட உணர்வுகளை வந்துட்டு தூண்டி விட்டு, சோ அது மூலமா மக்கள் கிளர்ச்சி செய்வாங்கல்ல, சோ அதற்கு எதிரான சட்டம் தான் வந்துட்டு இது. ஓகேவா? இதுல எது தவறானதுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இது கரெக்ட், 1907 கரெக்ட். வெடிமருந்து சட்டம் 1908 கரெக்ட். இந்திய பத்திரிகை சட்டம் 1910 கரெக்ட். ஓகேவா? தூண்டுதல் குற்றச்சட்டம் 1908ன்னு வரும். ஆனா இங்க 1918 கொடுத்திருக்காங்க. சோ தவறானது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? சோ இந்திய பத்திரிகை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1910 கரெக்ட். இதுதான் தவறு. அடுத்து, இந்திய அரசு பிரதிநிதியாக கர்சன் பிரபு பணி நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு. சோ இவர்தான் கர்சன் பிரபு, வங்காளத்தை பிரிச்சவரு. பிரிக்கப்பட்ட ஆண்டு 1905, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ இவர் வந்து இந்தியாவோட அரச பிரதிநிதியாக எப்ப பதவி ஏத்துக்கிட்டாருன்னா 1899 ஜனவரி 6. ஓகேவா? 1899 ஜனவரி 6. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த சுதேசி இயக்கத்தை பத்தி நிறைய பேர் நிறைய கூற்று சொல்லி இருந்திருப்பாங்க இந்த பாடத்துல. ஓகேவா? சோ அசோக், அரவிந்த கோஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபாலு, அதுக்கப்புறம் பாரதியாரு, ஓகேவா, காந்தியடிகள், நிறைய கூற்று வரும். அதெல்லாமே பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ கொடுத்துட்டு கேட்பாங்க. ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களுக்கு அப்பொருள்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். ஓகேவா? சொந்த நாட்டுல உற்பத்தி செய்யற பொருளுக்கு என்னது முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அதான் சுதேசி இயக்கம். ஓகேவா? சோ அதை சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரனடே. ஓகேவா? சோ மகாதேவ் கோவிந்த ரனடே. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்னு, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சின்னு சொல்லிட்டு சுதேசி இயக்கத்தை பத்தி குறிக்கோளை சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாருன்னா ஜி சுப்பிரமணியம். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தி இந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கினவர். தி இந்து சுதேசமித்திரன். ஓகேவா? ஜி சுப்பிரமணியம். சோ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லி இருந்திருப்பாங்க. எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தை பத்தி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சோ இதுவும் சுதேசி இயக்கத்தை பத்தி ஒரு கருத்து தான். சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டும் கிடையாது, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. சோ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காந்தியடிகளுடைய அரசியல் குரு தான் வந்து பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. சோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. காந்தியின் அரசியல் குரு யாரு? காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சுய உதவி எனும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் அப்படிங்கிற திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தவர் யார்? சோ யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? சோ ரக்ஷா பந்தன், துர்கா பூஜை, சோ இது மூலமா நம்ம சுதேசியத்தை பரப்பலாம். ஓகேவா? இந்த மேலாக்கள் மூலமா, இந்த திருவிழாக்களின் மூலமா நம்ம வந்துட்டு இந்த சுதேசி சுய உதவி சுதேசிங்கிற ஆத்ம சக்தியை நம்ம பரப்பலாம்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விடிவெள்ளி கழகம் யாரால் நிறுவப்பட்டது? ஓகேங்களா? சோ விடிவெள்ளி கழகம் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் சதீஷ் முகர்ஜி சந்திரா. இந்த விடிவெள்ளி கழகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வட்டார மொழியில் கல்வி அப்படிங்கறத பத்தினா வந்து பாத்தீங்கன்னா இந்த விடிவெள்ளி கழகம். இது வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வட்டார மொழியில கல்வின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதை யார் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவர் 1902லயே கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ விடிவெள்ளி கழகம்னா சதீஷ் சந்திர முகர்ஜி 1902. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என கருதப்பட்ட இடம். அதாவது தீவிர தேசியவாதிகள்னா இங்க யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு 1885 தான் வந்துட்டு உருவாச்சு.
சோ உருவான போது எல்லாம் ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஓகேவா? இந்த மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர தேசியவாதிகள் சொல்லிட்டு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்ல இருந்தாங்க. ஓகேவா? சோ மிதவாத தேசியவாதிகள்னா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனு கொடுக்கறது, ஆங்கிலேயர்ட்ட போய் இதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க, இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வைஸ், ஓகேவா, அதாவது ரூல்ஸ் படி ஃபாலோ பண்றவங்க இவங்க எல்லாம். எங்களை மனு கொடுத்து விண்ணப்பங்களை தெரிஞ்சு வச்சுட்டு விண்ணப்பங்கள் கொடுத்து இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கெஞ்சுறது. ஓகேவா? ஆனா தீவிர தேசியவாதிகள் இவங்ககிட்ட போய் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், இவங்க நம்ம நாட்டுல இருந்துட்டு நம்மளே போய் அவங்ககிட்ட கெஞ்சறதா, சோ அவங்களை எதிர்த்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லி அதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள். ஓகேவா? சோ இது காங்கிரஸ்ல 2 டீம் இருந்தாங்க, மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் சொல்லிட்டு. அந்த தீவிர தேசியவாதிகளோட கோட்டையா எது கருதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, பூனா. ஏன்னா இங்கதான் பாத்தீங்கன்னா திலகர் எல்லாருமே இருப்பாங்க. ஓகேவா? பால கங்காதர திலகர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பூனா அந்த சைடு தான் இருப்பாங்க. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகளின் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பூனாவை சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் 12வது கேள்வி. சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல். ஓகேவா? சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தை பத்தின கூற்றுகளை பார்த்தோம். சோ 2 வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்யத்தை பத்தின கூற்று 2 பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுவும் சுயராஜ்யத்தை பத்தி வரும். 13வது கேள்வியும் சுயராஜ்யம் அதை பத்தின ஒரு கூற்று தான். சோ 12வதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பது யாருடைய கருத்து? அந்நியரோட ஆட்சியிலிருந்து முற்றிலுமாகவே விடுதலை அடைகிறது தான் சுயராஜ்யம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபால். சோ இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர். ஓகேவா? இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர் பிபின் சந்திரபால். ஆனா அதுக்கு எதிராக என்ன சொல்றாரு, சுயராஜ்யம் அப்படிங்கிறது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வது கிடையாது அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா திலகர். பிபின் சந்திரபால் என்ன சொல்றாருன்னா சுயராஜ்யம் அப்படிங்கிறது ஆங்கிலேயரோட ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் அப்படிங்கிறது பிபின் சந்திரபாலோட கருத்து. ஓகேங்களா? ஆனா திலகர் என்ன சொல்றாரு, இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வது கிடையாது, ஜஸ்ட் வந்து நிர்வாகத்துல வந்துட்டு இந்தியர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சுயராஜ்யம் அப்படின்னு திலகர் சொல்றாரு. சோ 2ஐயும் பாத்துக்கணும். அடுத்து புலின் பிகாரி தாஸ் 14வது கேள்வி. புலின் பிகாரி தாஸ் என்பவரின் முயற்சியால் டாக்கா அனுசீலன் சமிதி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1906. சோ இதுல டாக்கா அனுசீலன் சமிதி ஒண்ணு இருக்கும், கல்கத்தா அனுசீலன் சமிதின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா அனுசீலன் சமிதியை யார் தொடங்கி பாத்தீங்கன்னா ஜிதேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவரும் அரவிந்த் கோஷோட தம்பி பரீந்தர் குமார் கோஷ், இவங்க 2 பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த கல்கத்தா அனுசீலன் சமிதியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க 1902ல. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா டாக்காங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திய மாகாணத்திலே தான் இருந்துச்சு டாக்கா. ஓகேங்களா? சோ டாக்கா அனுசீலன் சமிதி வந்து பாத்தீங்கன்னா புலன் பிகார் தாஸ் அப்படிங்கிற முயற்சியால 1906ல வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கல்கத்தா அனுசீலன் சமிதி நிதி திரட்டுவதற்காக ஆகஸ்ட் 1906ல் எங்கு முதல் சுதேசி கொள்ளையை நடத்தியது? ஓகேவா? சோ நிதி திரட்டினாதான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்துட்டு அந்த சமிதிக்கு வந்துட்டு சில நிதி தேவைப்படுது, அந்த நிதி திரட்டுறதுக்காக நிதி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அதை வந்து முதல் சுதேசி கொள்ளை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சோ அந்த நிதி எங்க திரட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ரங்குபூர்ல. ஓகேங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா பி, ரங்பூர். இது வந்து பாத்தீங்கன்னா 16வது கேள்வி கூற்று. ஹேம் சந்திர கனுங்கோ ராணுவ பயிற்சி பெறுவதற்காக இங்கிலாந்து சென்றார். கூற்று 2ல என்ன சொல்றாங்கன்னா 1908ல வந்து பாத்தீங்கன்னா நாடு திரும்பிய அவர் மணிக்தலா என்னுமிடத்திலிருந்த ஒரு பண்ணை வீட்டில் குண்டுகள் தயாரிப்பதற்கான ஒரு தொழில் கூடத்தை நிறுவினார். சோ இது வந்துட்டு கரெக்ட். கூற்று 2 சரி, ஆனா கூற்று 1 தவறு. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் இங்கிலாந்துக்கு போகல, ராணுவ பயிற்சி செல்வதற்காக பாரிஸ்க்கு சென்றார். ஓகேவா? அப்ப கூற்று 2 சரி, 1 வந்துட்டு தவறு. ஓகேங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அலிப்பூர் குண்டு வெடிப்புல வரும். ஓகேவா? சோ இந்த பாடத்துல அலிப்பூர் குண்டு வெடிப்பை பத்தி நல்லா படிச்சு வச்சுக்கணும். அலிப்பூர் குண்டு வெடிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த அலிப்பூர் குண்டு வெடிப்புங்கிறது ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? சோ இந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்ட், ஓகேவா, டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, ஆங்கில அதிகாரி இருப்பாரு. ஓகேங்களா? டக்ளஸ் கிங்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு. சோ இந்த அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுதேசி போராட்டக்காரர்களை ரொம்ப கடுமையா நடத்தி இருந்திருப்பாரு. ஓகேவா? இந்த டக்ளஸ்
கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிறவர் கடுமையா நடத்தியிருப்பாரு. சுதேசி போராட்டக்காரர்களை ரொம்ப கடுமையா நடத்துனதுனால சோ இவரை வந்துட்டு கொல்லணும்னு ஒரு சதி திட்டம் தீட்டியிருப்பாங்க. ஓகேவா? சோ சதி திட்டம் தீட்டிட்டு அதுக்கு 2 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு குதிராம் போஸ், இன்னொன்னு பிரபுல்லா சாக்கிங்கிறது. குதிராம் போஸோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 18. பிரபுல்லா சாஹிப்போட வயசு வந்து பாத்தீங்கன்னா 19. ரொம்ப கம்மியான வயசு தான். இவங்க 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா குண்டு வீசியிருப்பாங்க. ஆனா குண்டை என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, தப்பா வீசியிருப்பாங்க. அவர் மேல வீசாம பக்கத்துல இருக்கக்கூடிய 2 லேடிஸ் வண்டியில வீசியிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா 2 லேடிஸ் வந்து செத்து போயிருவாங்க. அதாவது ஆங்கில லேடிஸ் வந்துட்டு இங்கிலீஷ் லேடிஸ் வந்துட்டு செத்து போயிருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதான் அலிப்பூர் குண்டு வெடிப்புன்னு சொல்லுவாங்க. சோ கொல்ல வந்தவரை கொல்லாம பக்கத்துல இருக்கிற 2 பெண்களை வந்து கொன்னிருவாங்க. ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணிருப்பாரு, பிரபுல்லா சாஹிப் அந்த இடத்துலயே வந்துட்டு தன்னைத்தானே சுட்டுட்டு செத்து போயிருவாரு. குதிராம் போஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அவர் வந்துட்டு கைது பண்ணி தூக்குல போட்டுருவாங்க. ஓகேவா? சோ இதா பாத்தீங்கன்னா அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு. ஓகேங்களா? இதுக்காக வந்துட்டு நிறைய இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது. அரவிந்த் கோஷ் சம்பந்தப்பட்டிருப்பாரு. அரவிந்த் கோஷோட தம்பி பரீந்தர் கோஷ் சம்பந்தப்பட்டிருப்பாரு. உல்லாஸ் கத்தர் அப்படிங்கிறவர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. சோ இந்த மாதிரி 35 பேர் என்னமோ வந்துட்டு இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருப்பாங்க. சோ இதுக்காக வாதாடியவர், இந்த இவங்களெல்லாம் வெளியில கொண்டு வரணும் அப்படி தண்டனையை குறைக்கணுங்கிறதுக்காக வாதாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். சித்தரஞ்சன் தாஸ். ஓகேவா? சிஆர் தாஸ்ன்னு சொல்லுவாங்க. சித்தரஞ்சன் தாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டுவெடிப்பு வழக்குல வந்துட்டு வாதாடியவர். சோ புரிஞ்சா அலிப்பூர் குண்டுவெடிப்புனா என்னன்னு புரிஞ்சா, டக்ளஸ் கிங்ஸ்போர்டுக்காக வந்துட்டு என்னது கொல்ல போய் மாத்தி கொன்றுவாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கைது செஞ்சு தூக்குல போட்டுருவாங்க. சோ இந்த இவங்களுக்காக வாதாடியவர் சித்தரஞ்சன் தாஸ். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்வு நடைபெற்ற நாள். அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்வு நடைபெற்ற நாள். சோ இது ரொம்ப முக்கியம். 1908 ஏப்ரல் 30. ஓகேங்களா? 1908 ஏப்ரல் 30 தான் பாத்தீங்கன்னா தவறுதலாக சாட் வண்டி அப்படிங்கிற வண்டியின் மீது என்ன பண்ணுவாங்க, குண்டை வீசிடுவாங்க. அதுல 2 பேர் இறந்துருவாங்க. 2 லேடிஸ் இறந்துருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபால் சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு. ஓகேவா? சோ பிபின் சந்திரபால் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு சென்னை மெரினா கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், இந்த ஜல்லிக்கட்டு கூடின மாதிரி அங்க மெரினா கடற்கரையில அடிக்கடி வந்துட்டு என்னது கூட்டம் கூடும். மெரினா கடற்கரை, அடுத்து மூர் மார்க்கெட். சோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு கூட்டம் கூடி உரையாற்றுவாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி சென்னைக்கு வந்துட்டு வருகை புரிந்து அவர் பேசியிருக்காரு. சோ அதுக்கான அந்த ஆண்டு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. 1907 வந்திருப்பாரு. பிபின் சந்திரபால் சென்னைக்கு வந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1907. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் எந்த நாளை சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். ஓகேவா? திருநெல்வேலியில், அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில சுதேசி இயக்கம் கொண்டாடி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்துட்டு சுதேசியை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது சுதேசி இயக்கத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த தலைவர்கள் பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு எந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி தினமாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு சுதேசி தலைவர்கள் வந்துட்டு கொண்டாட முடிவு செய்திருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர் 1907 மார்ச் 9. பிபின் சந்திரபால் வருகை புரிந்த ஆண்டும் 1907 தான் சென்னைக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சுதேசி நாளாக திருநெல்வேலியில கொண்டாட முடிவு செய்தது பாத்தீங்கன்னா 1907 மார்ச் 6. எங்கன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில. அதையும் பாத்துக்கோங்க. மார்ச் 9. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரத் மாநாட்டில் காங்கிரஸில் அடுத்த தலைவர் பொறுப்புக்கு முன்மொழியப்பட்ட தீவிர தேசியவாதிகளின் வேட்பாளர். அதாவது ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறும். ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஓகேங்களா? சூரத் மாநாடு அப்படிங்கிறது 1907 நடைபெற்றுச்சு. ஓகேவா? அந்த மாநாடு 7. அந்த மாநாட்டுல அதாவது சூரத்ல வந்து பாத்தீங்கன்னா மிதவாத தேசியவாதிகள், தீவிரவாத தேசியவாதிகள் 2 பேர் பிரிஞ்சிருக்காங்கல்ல. மிதவாத தேசியவாதிகள் வந்துட்டு ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ராஜ் பிகாரி போஸ் தான் வந்துட்டு அடுத்த தலைவரா இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா தீவிர தேசியவாதிகள் இல்ல கிடையாது, லாலா லஜபதி ராய் தான் அடுத்த தலைவர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதத்தான் கேக்குறாங்க. சூரத் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவர் பொறுப்புக்கு முன்மொழியப்பட்ட தீவிர தேசியவாதிகளின் வேட்பாளர். அப்ப தீவிர தேசியவாதிகளோட வேட்பாளரா லாலா லஜபதி ராய் இருந்திருக்காரு. மிதவாத தேசியவாதிகளோட வேட்பாளரா ராஜ் பிகாரி போஸ் இருந்திருக்காரு. ஓகேவா? சோ இங்க கொஸ்டின்ல வந்துட்டு தீவிர தேசியவாதிகளோட வேட்பாளர் யாருன்னு தான் கேக்குறாங்க. லாலா லஜபதி ராய். ஓகேங்களா? கடைசியில வந்துட்டு இவர் என்னது, ஆள விடுங்கடா சாமின்ட்டு என்னது போயிட்டாரு. எனக்கு வந்துட்டு இந்த போஸ்டிங்க தலைவர் போஸ்டிங்கே வேணாம், நான் இதுல இருந்து விலகிக்கிறேன்ட்டு போயிட்டாரு. ராஜ் பிகாரி போஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட தலைவரா இருந்தாரு. ஓகேங்களா? சோ லாலா லஜபதி ராய் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தீவிர தேசியவாதிகள் வந்துட்டு விரும்புனாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1906 கல்கத்தா மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? 1906. ஓகேங்களா?
சோ 1907 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராஜ் பிகாரி போஸ் அப்படிங்கிறவங்க எல்லாம் வருவாங்க. ஓகேவா. சோ 1906 வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தால அந்த மாநாடு நடைபெற்றுச்சு. 1907 சூரத். ஓகேவா. அதுல வந்துட்டு 1907 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராஜ் பிகாரி போஸ். ஓகேவா. ராஜ் பிகாரி போஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 1906 வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. சோ இந்த 1906 1907 இதுல எல்லாம் இந்த பாடத்தை வந்துட்டு யார் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ பார்த்து வச்சுக்கணும். சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1905 ஜூலை 17 எங்கு நடைபெற்ற கூட்டத்தில் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க சுரேந்திரநாத் பானர்ஜி அறைகூவல் விடுத்தார். ஆங்கில பொருட்களையும் அதோட நிறுவனங்களையும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறைகூவல் விடுக்கிறார். ஓகேவா. சோ எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க நடைபெற்ற கூட்டத்தில் பாத்தீங்கன்னா கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில். சோ எந்த இயர் எந்த டேட் 1905 ஜூலை 17. ஓகேவா. சோ அதை பாத்துக்கோங்க. யார் அறைகூவல் விடுக்கிறா? சுரேந்திரநாத் பானர்ஜி. சோ அதான் சொன்னல இந்த பாடமே ஃபுல்லா சுதேசி இயக்கத்தை, அந்நிய பொருட்களை, ஆங்கில பொருட்களை புறக்கணிக்கிறது இதை பத்தி தான் வரும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கூற்று. கர்ஷன் பிரபு கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைத்தார். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா கர்ஷன் பிரபு அரச பிரதிநிதியா வந்ததுல இருந்து அதிரடியான சில சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். ஓகேவா. சோ அதுல ஒண்ணுதான் இது. அதாவது ஒரு அரச பிரதிநிதியா பதவியேற்றதுக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்துட்டு குறைச்சிட்டாரு. எங்கன்னா கல்கத்தா மாநகராட்சி குழுவுல. அப்போதைக்கு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரோட எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு. இவர் வந்தோடனே இந்தியர்கள் எதுக்கு இந்திய உறுப்பினர்கள் எதுக்கு நம்ம இவ்வளவு பேரை வச்சுக்கணும், அதனால குறைச்சிட்டாரு. இன்னொரு சட்டத்தையும் கொண்டு வராரு. 1904 இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது. சோ இது ஒண்ணு கொண்டு வராரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1904 வந்து அடுத்து அலுவலக ரகசிய சட்டம் அப்படிங்கிற அதை ஒண்ணு கொண்டு வந்துருவாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் இறுதியா வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தை பிரிக்கிறது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கர்ஷன் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. இவர் அரச பிரதிநிதியா பதவியேற்றதுல இருந்து அதிரடியான சில சட்டங்களை கொண்டு வந்திருப்பார். அதுல 2 தான் இது. ஓகேவா. சோ ரெண்டுமே சரிதான். ஓகேவா. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களின் உறுப்பினரின் எண்ணிக்கையை வந்துட்டு கல்கத்தா மாநகராட்சி குழுவில குறைத்தார். அடுத்து பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது. ஓகேவா. அதுக்கப்புறம் வங்காள பிரிவினை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலுவலக ரகசிய சட்டத்துல வந்துட்டு திருத்தம் கொண்டு வந்தாரு. சோ இந்த மாதிரி அதிரடியான நிறைய சட்டங்களை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஆண்டு. ஓகேவா. சோ இந்த பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் வேலை பார்ப்பாங்க. சம்பளமும் வந்துட்டு ஐரோப்பிய தொழிலாளர்களை விட இவங்களுக்கு வந்துட்டு என்னது சம்பளம் வந்துட்டு கம்மியா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா. சோ இதை எதிர்த்து வந்துட்டு சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சியும் வந்துட்டு போராடுவாங்க. ஓகேவா. சோ இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஆண்டு கேக்குறாங்க. 1908 மார்ச். ஓகேவா. சோ கோரல் பருத்தி நூற்பாலைனாலே நம்மளுக்கு சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சியும் ஞாபகத்துக்கு வந்துடணும். கடைசியில என்ன பண்ணாங்க? வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டு அவங்க கடைசியில அந்த இதுல வந்துட்டு போராட்டத்துல வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஓகேவா. சோ இதுக்கு காரணம் சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சியும். அடுத்து தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி. சோ தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி என்னன்னு பாத்தீங்கன்னா சுதேசமித்திரன். இதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி. சுப்பிரமணியன். ஓகேவா. சுப்பிரமணியன். சோ இவர்தான் பாத்தீங்கன்னா தி இந்து பத்திரிகையோட ஆசிரியர் இவர்தான். தி இந்து. அடுத்து அரவிந்த் கோஷ் விடுதலைக்கு பின்னர் தான் இயற்கை எய்தும் வரை எங்கு தங்கியிருந்தார்? சோ இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா அலிப்பூர் குண்டு வெடிப்புல இவரும் சம்பந்தப்பட்டிருப்பாரு. ஓகேவா. சோ இவரோட தம்பி வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா நாடு கடத்தப்பட்டிருந்திருப்பாரு, கொல்லப்பட்டிருந்த அந்த அலிப்பூர் குண்டு வெடிப்புல வந்து பாத்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டிருப்பார். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்திருப்பாரு இவர் மனம் வருந்தி சோ விடுதலைக்கு அப்புறம் இனிமேலாவது நிம்மதியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாரு பாண்டிச்சேரிக்கு போய், அதாவது 1950 இவர் இறப்பாரு. அங்க போய் நான் இறக்கும் வரை என்ன பண்ணுவாரு அமைதியான வாழ்க்கையை வாழலாம், ஆன்மீகத்துல ஈடுபடலாம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு போயிடுவார் அரவிந்த் கோஷ். சோ அவரோட தம்பியோட இறப்பு அவரோட தம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா சகோதரர் தான் பரீந்தர் குமார் கோஷ். சோ அவரோட இறப்பின் காரணமாக இவர் மனம் வருந்தி எங்க போயிருவாரு பாண்டிச்சேரிக்கு போயிருவார். ஓகேவா. சோ 1950க்கு அப்புறம் அதாவது விடுதலைக்கு பின்னர் தான். ஓகேங்களா. சோ பாண்டிச்சேரிக்கு போய் ஆன்மீகத்துல ஈடுபட்டு இறக்குற வரைக்கும் அங்கேயே இருப்பாரு பாண்டிச்சேரியில. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வ.உ.சி சுதேசி கப்பல் கம்பெனி எனும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு. சோ வ.உ.சியை பத்தின எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா.
சோ டிஎன்பிசில நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அவவே வந்துட்டு சுதேசி இயக்கத்துக்கு எதிரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள் அந்த மாதிரி வளையல்கள், ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்த வேலையில இவர் வந்து சுதேசி இயக்கத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பலையே விலைக்கு வாங்கி என்ன பண்ணியிருந்திருக்காரு, பங்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர்ல ஈடுபட்டு வச்சிருக்காரு அந்த கப்பலை. ஓகேங்களா? சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மிகப்பெரிய சாதனை. ஒரு கப்பலையே வந்துட்டு வாங்கி அதை சுதேசி இயக்கத்திற்காக பயன்படுத்தி இருக்காரு. ஓகேவா? சோ மித்தவங்க எல்லாம் சின்ன சின்ன பொருட்கள் அந்த மாதிரி இதுலதான் வந்துட்டு போராடிட்டு இருந்தாங்க. இவர் வந்து ஒரு கப்பல் கம்பெனி, ஒரு கப்பலே வாங்கி அந்த சுதேசி இயக்கத்திற்கு ஒரு பெரிய புத்துணர்வு ஊட்டினாருன்னு சொல்லப்படுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் ரொம்ப முக்கியமானவராக கருதப்படுகிறார். சோ எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தாருன்னு பாத்தீங்கன்னா 1906. ஓகேங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா 1906. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வ.உ.சி. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் முதலீடு. சோ இதோட முதலீடு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. 10 லட்சம் முதலீட்டுல தொடங்கியிருப்பார். ஓகேவா? சோ கலியா லாவோ அப்படிங்கிற 2 கப்பல்களை வாங்கியிருப்பாங்க. கலியா லாவோங்கிற 2 கப்பலை வந்துட்டு இவர் வாங்கியிருந்திருப்பாரு. ஓகேவா? 10 லட்சம் முதலீட்டுல 40,000 பங்குதாரர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தி ஹிந்து சுதேசமித்திரன் எனும் பத்திரிகைகளை நிறுவியவர். இப்பதான் பார்த்தோம். யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம். ஓகேங்களா? ஜி சுப்பிரமணியம் தான் வந்து பாத்தீங்கன்னா தி ஹிந்து சுதேசமித்திரம் அப்படிங்கிற பத்திரிகைகளை நிறுவியவர். சோ இந்த பத்திரிகைகளின் வாயிலாக என்ன பண்ணிருப்பாரு, சுதேசி இயக்கத்தை பத்தி கருத்துக்களை பரப்பியிருப்பாரு, தேசியவாதத்தின் எழுச்சியை பரப்பியிருப்பாரு. ஓகேவா? சோ அதற்காக தான் இந்த பத்திரிகை வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கூற்று 1, சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். கரெக்ட். ஓகேங்களா? சக்கரவர்த்தினி எனும் மாத இதழ் பெண்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பத்திரிகையாகும். சோ கரெக்ட். சோ சுப்பிரமணிய பாரதி பாத்தீங்கன்னா இந்தியா, சுதேசமித்திரன் இது எல்லாத்திலுமே வந்துட்டு பணியாற்றியிருக்காரு. ஓகேவா? சோ சுதேசமித்திரன்ல துணை ஆசிரியர் அப்படிங்கிறது கரெக்ட். சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழ் வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்டது. ஓகேவா? சோ அதுல வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஓகேவா? சோ ரெண்டுமே வந்துட்டு கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரியான ஒன்று. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விவேகானந்தரின் சீடர். சோ இது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. விவேகானந்தருடைய சீடர் யாரு? நிவேதிதா. விவேகானந்தரின் சீடர் நிவேதிதா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 33 கூற்று 1, சுதேசி போராட்டக்காரர்களை கொடூரமாக நடத்தியதற்காக டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் எனும் ஆங்கில அதிகாரியை கொல்வதற்கான திட்டம் தான் அலிப்பூர் குண்டுவெடிப்பு. கரெக்டா? இப்பதான் சொன்னேன் நானு. அடுத்து கூற்று 2ல வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கோஷ் அவரின் சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் அவர்களுடன் மேலும் 35 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கரெக்ட். இந்த சித்ரஞ்சன் தாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடினார். இதுவும் கரெக்ட் தான். அப்ப 1, 2, 3 மூன்றுமே என்னது கரெக்ட். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலிப்பூர் குண்டுவெடிப்பை பத்தினது. சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சோ சீக்கிரமா கொஸ்டினை வாசிச்சுட்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நேரமும் கம்மியா இருக்கும். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்படி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினை பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். ஓகேங்களா? சோ டைம் போனாலும் பரவாயில்லன்னு அதனாலதான் சொல்றேன். வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை வழங்கியவர். ஓகேவா? சோ அதாவது சுதேசி இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற விதமாவும் கையாண்டாங்க. அதாவது பாரத மாதா சங்கம்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி நிறுவியிருப்பார். அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை கொல்வதன் மூலம் நம்ம சுதேசி இயக்கத்தை பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆங்கிலேயர்களை கொல்வதன் மூலம் நம்ம சுதேசி இயக்கத்தை பரப்பலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா இந்த வாஞ்சிநாதன். ஓகேவா? அவங்களை கொன்னுட்டோம்னா நம்ம வந்துட்டு இதாகலாம், அதாவது இந்த இயக்கத்தை பரப்பலாம்ங்கிற அந்த ஒரு நோக்குலதான் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட், அதாவது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் ராபர்ட் ஆஷை வந்து இவர் கொண்டிருப்பாரு வாஞ்சிநாதன். அவருக்கு வந்துட்டு துப்பாக்கியை வந்துட்டு பயன்படுத்தணும், இப்படிதான் கொல்லணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கியை பயன்படுத்தி கொல்றதுக்கான பயிற்சியை யார் கொடுத்திருப்பான்னு பாத்தீங்கன்னா வ.வே. சுப்பிரமணியம். ஓகேவா? சோ மணியாட்சியில, அதாவது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் ராபர்ட் ஆஷை கொன்னவர் வந்து வாஞ்சிநாதன். அந்த வாஞ்சிநாதனுக்கு கொல்றதுக்கான பயிற்சியை வழங்கியவர் வ.வே. சுப்பிரமணியம். ஓகேவா? அடுத்து 35, விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதாவை பாரதியார் சந்தித்த ஆண்டு. ஓகேவா? சோ இவங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா பெண்களுடைய மேம்பாடு, பெண்களை வந்துட்டு அதாவது பெண்களை பத்தின ஒரு பத்திரிகை தொடங்குறது, சோ இதெல்லாமே ஆரம்பிச்சிருப்பாரு பாரதியார். ஓகேவா? சோ அவங்க யார், நிவேதிதாவை சந்தித்த ஆண்டு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1905. சோ இந்த ஆண்டுலதான் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பாத்தீங்கன்னா விவேகானந்தரோட சீடர் சகோதரி நிவேதிதாவை சந்தித்திருப்பார். இதுக்கப்புறம் தான் பெண்களின் மீதான ஒரு இது வந்துட்டு அதிகமாகும் அவருக்கு. ஓகேவா? பெண்களையும் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல இதா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணி, சோ இந்த சக்கரவர்த்திங்கிற இதழ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய மேம்பாட்டை பத்தி எழுதியிருந்திருப்பாரு, பெண்களை பத்தி நிறைய கவிதைகள் எழுதியிருந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 36ல திலகரின்
டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர். சோ யாரு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார். ஓகேவா? சோ திலகரோட டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை தமிழ்ல மொழியாக்கம் செய்தவர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார். அடுத்து 37 சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து. இவர் சூரத் மாநாட்டுக்கு போயிருப்பாரு, பாரதியார் கலந்துட்டு இருந்திருப்பார். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு. சோ அது எந்த ஆண்டுன்னு கேக்குறாங்க. சோ எந்த ஆண்டு சூரத்துக்கு போனாரு? அதே ஆண்டுதான். ஓகேங்களா? 1907 சூரத் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 38 எந்த ஆண்டு வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தனர் என்று அறிவிக்கப்பட்டு தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். சோ இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கோரல் நூற்பாலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்கு நீதி வாங்கி கொடுத்திருப்பாங்க. அதாவது அந்த சம்பளத்தை உயர்த்தி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரியோட ஓனர் கிட்ட வந்துட்டு ஓனருக்கு எதிராக போராட்டம் நடத்திருப்பாங்க. அதுல வெற்றியும் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கோரல் நூற்பாலை வந்துட்டு தொழிலாளர்கள் வெற்றி அடைஞ்சது காரணம் இந்த வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிபின் சந்திரபால் பாத்தீங்கன்னா 1907 ஒரு 6 மாசம் சிறையில வந்துட்டு வெளியில வருவாரு. மார்ச் 9 வந்துட்டு அவர் சிறையில இருந்து வெளியில வருவாரு. சோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுதேசி தினம் கொண்டாட முடிவு செஞ்சிருப்பாங்க திருநெல்வேலியில. சோ அதை எடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொண்டாடுறது தப்புன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் வந்து கைது செய்திருப்பாங்க. எப்பன்னா 1908 மார்ச் 12 இவங்க 2 பேர்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா தேச துரோக குற்றத்திற்காக கைது செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப பிபின் சந்திரபால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 9 வெளியாகுறாங்க. ஓகேவா? இவங்க 2 பேரும் கைது செய்யப்படுறது அந்த வந்து செலிப்ரேட் பண்ணதுக்காக கைது செய்யப்படுறது மார்ச் 12 1908 மார்ச் 12. சோ இவர்களுக்கான குற்றம் வந்துட்டு நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டு தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டது 1908 ஜூலை 7. ஓகேங்களா? சோ இந்த 3 இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபின் சந்திரபால் வெளியில வர்றது, இவங்க கைது செய்யப்படுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறது. ஓகேங்களா? சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஒரு 10 ஆண்டு சிறை தண்டனை கிடைச்சிருக்கும். இவர் தான் மெயின் காரணமே. சுப்பிரமணிய சிவா தான் மெயின் காரணமே. ஆனா இவருக்கு உதவி செஞ்ச அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைச்சிருந்திருக்கும். ஓகேங்களா? சோ 2 ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் ஒன் வ.உ.சி.க்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? சோ 40 ஆண்டுகள். சோ பழைய புக்லயே கொடுத்திருப்பாங்க 40 ஆண்டுகள் சிறை தண்டனை. சோ இவர் வந்து ஹெல்ப் பண்ண காரணத்துக்காக ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா உடந்தையா இருந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆயுள் தண்டனை. அதுக்கப்புறம் வந்துட்டு அரசை எதிர்த்து பேசிய குற்றத்துக்காக ஒரு ஆயுள் தண்டனை. அப்ப மொத்தம் 20 + 20 40. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் ஆஷ் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். ஓகேவா? சோ எப்பன்னு பாத்தீங்கன்னா 1911 ஜூன். சோ இந்த தேதியில தான் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ வந்து சுட்டுக் கொண்டிருப்பாரு வாஞ்சிநாதன். அதாவது ஆங்கிலேயர்களை கொல்வதன் மூலம் என்னது சுதேசியத்தை அதாவது தேசியவாதத்தை பரப்புறது. அத வந்துட்டு அந்த குழுவை சேர்ந்த நபர்கள் தான் இந்த வாஞ்சிநாதன், வ.வே. சுப்பிரமணியம், சோ நீலகண்ட பிரம்மச்சாரி இவங்கெல்லாம். அடுத்து 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டவர். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜி. சுப்பிரமணியம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கூற்று. தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டது. 1907 வந்துட்டு தீவிர தேசியவாதிகள், மிதவாத தேசியவாதிகள் சொல்லிட்டு தேசிய காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சிரும். ஓகேவா? அப்ப இந்த மிதவாத அதாவது தீவிர தேசியவாதிகள் எல்லாருமே போயிருவாங்க. ஓகேவா? அவங்க தனியா போயிருவாங்க, இவங்க தனியா போயிருவாங்க. இந்த மாதிரி தீவிர தேசியவாதிகள் இல்லாத ஒரு புதிய காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா மேத்தா காங்கிரஸ். அதாவது பெரோஸ் மேத்தா தான் தலைவரா இருப்பாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா மேத்தா காங்கிரஸ்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவர் வந்து மேத்தா வந்து மிதவாதியை சேர்ந்தவர். அப்ப தீவிரவாதிகள் இல்லாத என்னன்னு சொல்றாங்க? மேத்தா காங்கிரஸ்னு சொல்றாங்க. அப்ப கரெக்ட். கூற்று 2 1908 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டுமே கலந்து கொண்டனர். ஆமா, ஏன்னா 1907 தான் 2ஆ பிரிஞ்சு இவங்க தீவிர தேசியவாதிகள் போயிட்டாங்க. அப்ப என்னது 1908 மிதவாத தேசியவாதிகள் மட்டுமே தான் காங்கிரஸ் மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. தீவிர தேசியவாதிகள் இதுல கலந்துக்கல. ஓகேவா? அதைத்தான் இங்க சொல்றாங்க. கூற்று 1, 2 சரி. சூரத் மாநாட்டுக்கு அப்புறம் வர்ற அடுத்த மாநாட்டுல ஓகேங்களா இதுல வந்துட்டு தீவிர தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகள் 2ஆ பிரிஞ்சிடறாங்க. அடுத்து வர்ற மாநாட்டுக்கு தீவிர தேசியவாதிகள் கலந்துக்கல, நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. மிதவாத தேசியவாதிகள் மட்டுமே கலந்துக்கிறாங்க. அடுத்து பொறுத்துக.
சுதேசமித்திரன் அப்படிங்கிற இதழ் வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்ததுதான். கேசரி மராட்டா இதெல்லாமே மகாராஷ்டிரம். திலகர், யுகந்தர்ங்கிறது வங்காள மொழி பத்திரிகை. இதெல்லாம் பத்திரிகைகள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஒருவது சொந்த நாடு என்ற பொருள்படும் சுதேசி என்ற தத்துவத்தை 1872 பூனாவில் தொடர் சொற்பொழிவுகள் மூலம் பிரபலப்படுத்தியவர் அப்படிங்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த ரணடே. ஓகேங்களா. சோ இது ஒரு இதுதான். ஓகேங்களா. ஒருவரது சொந்த நாடு அப்படிங்கிற பொருள் படுற சுதேசி அப்படிங்கிற தத்துவத்தை பூனாவில் தொடர் சொற்பொழிவுகள் மூலம் பிரபலப்படுத்தியவர் மகாதேவ் கோவிந்த ரணடே. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 45வது கேள்வி. சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம். அது வெகு தொலைவில் இருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படியான தொழில்கள் எங்கு தேவைப்படுகின்றனவோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய கூற்ற சொன்னவர் காந்தியடிகள். இவரும் சுதேசியத்தை பத்தி தான் இவ்வளவு பெரிய கூற்ற சொல்றாரு. சோ ஒன்ஸ் அகைன் நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், மிண்டோ பிரபு இந்திய அரச பிரதிநிதியாக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. மிண்டோ பிரபு அரச பிரதிநிதியாக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 1906. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் இருந்திருப்பா? கர்சன் பிரபு. 1906 தான் யார் வருவா? மிண்டோ பிரபு வருவார். ஓகேங்களா. கர்சன் பிரபு தான் வங்க பிரிவினை காரணம். நெக்ஸ்ட் ஒன் 47. இதுவும் ஒரு கூற்றுதான்ப்பா. சுவரில் தொங்கிய இந்திய சுவரில வந்து ஒரு இந்திய வரைபடம் தொங்கும். அதை சுட்டிக்காட்டி அரவிந்த் கோஷ் என்ன சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கோஷ் ஒருத்தட்ட என்ன பண்ணியிருந்திருப்பாரு, சொல்லியிருந்திருப்பாரு. 9 மடங்கிறத பார்த்தோன்னே நீங்க என்ன எழுதிறீங்க? அரவிந்த் கோஷ்னு போட்டுருங்க. அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் ஒன், பாரத மாதா எனும் ரகசிய அமைப்பை தொடங்கியவர். பாரத மாதாங்கிற ரகசிய அமைப்பை தொடங்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. இந்த பாரத மாதாவுல ஒரு உறுப்பினர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, உறுப்பினர் தான் வாஞ்சிநாதன். ஓகேங்களா. பாரத மாதா சங்கத்தோட உறுப்பினர்கள ஒருத்தர் தான் அந்த வாஞ்சிநாதன். அதாவது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை வந்துட்டு சுட்டு கொன்னார்ல, ராபர்ட் ஆஷை சுட்டு கொன்றவர் தான் இந்த வாஞ்சிநாதன் 1911. ஓகேவா. சுட்டுட்டு இவரும் தன்னைத்தானே சுட்டுட்டு செத்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 49, தவறான இணையை காண்க. ஓகேங்களா. சோ மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா பால கங்காதர திலகர் தான். வங்காளம் பிபின் சந்திரபாலு, வங்காளத்தை சேர்ந்தவர் பிபின் சந்திரபால். பஞ்சாப் லாலா லஜபதி ராய். ஓகேவா. சோ இதுல எது தவறானதுன்னு கேக்குறாங்க. எதுவுமே கிடையாது, எல்லாமே கரெக்ட். ஓகேவா. சோ மகாராஷ்டிரா பால கங்காதர திலகர் தான். வங்காளத்தை சேர்ந்தவர் பிபின் சந்திரபால். பஞ்சாபை சேர்ந்தவர் லாலா லஜபதி ராய். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காந்தியடிகளுடைய அரசியல் குரு. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சோ கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகளுடைய அரசியல் குரு. இவர் தான். செகண்ட் பாத்தீங்கன்னா கூற்று 1ல 1870களில் விவேகானந்தர் விளக்கியவாறு எக்கினாலான விவேகானந்தர் சொல்றாரு. அதாவது எக்கினாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டனன்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்றாரு. ஓகேவா. இது கரெக்ட். அடுத்து பங்கீம் சந்திர சட்டர்ஜி. ஓகேவா. அவருடைய ஆனந்த மடம் எனும் நாவல் வங்காளத்து புரட்சிகர தேசியவாதிகளால் படிக்கப்பட்டது. இதுவும் கரெக்ட். ஓகேவா. சோ ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் எழுதினது யாரு பாத்தீங்கன்னா பங்கீம் சந்திர சட்டர்ஜி. ஓகேவா. சோ அதுல இருந்தா பாடல் எடுத்திருப்பாங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் எடுத்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஆனந்த் மடம் சொல்லுவாங்க, ஆனந்த் மந்த். ஓகேவா. அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகேவா. அப்ப கூற்று 1, 2 இரண்டுமே என்னது? சரியான ஒன்று. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, சோ அடுத்து அவ்வளவுதான். 51 கொஸ்டின் பார்த்தாச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. சோ அதையும் பாத்துக்கலாம். ஓகேங்களா. சோ புக் பேக் கொஸ்டின் பாத்துக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகள் முன்வைக்கப்பட்டது? ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் லாலா லஜபதி ராய். ஓகேவா. சூரத் வந்துட்டு சூரத்துல தான் 2ஆ பிரிஞ்சிருவாங்க. தீவிரவாத தேசியவாதிகள் இவரதான் தலைவரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாலா லஜபதி ராய் தான் சொல்லுவாங்க. அடுத்து பின்வரும் கூற்றுகளை காண்க. சோ இது வந்துட்டு அப்படியே டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் இது. 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச் சிறந்த உதாரணம். கரெக்ட். 1905 நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். இதுவும் கரெக்ட். 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. அப்ப மேற்கண்ட அனைத்துமே கரெக்டான ஒன்று. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய பத்திரிகை சட்டம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3. அதாவது இந்திய பத்திரிகை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது. ஓகேவா. அடுத்து விடிவெள்ளி கழகம்ங்கிறது கல்விக்கான தேசிய கழகம். விடிவெள்ளி கழகம் என்பது கல்விக்கான தேசிய கழகம். சுயராஜ்யம் என்பது சுய ஆட்சி. சுதேசி என்பது சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான ஒன்று. ஓகேவா. 3, 4, 1, 2.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின்வருவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ பக்கிம் சந்திர சட்டர்ஜி தான் பாத்தீங்கன்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் எழுதியிருப்பார். ஓகேங்களா? விடிவெள்ளி கழகம் சதீஷ் சந்திர சென். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்கலைக்கழக சட்டம் வந்து கர்சன் பிரபு வருவாரு. இது மிண்டோ பிரபுன்னு கொடுத்திருக்காங்க. தீவிர தேசியவாத மையம் வந்துட்டு சென்னை கிடையாது, பூனா. அப்ப கரெக்டா பொருந்தி இருக்கிறது ஏதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து கல்கத்தாவின் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் பாத்தீங்கன்னா ஜிரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரீந்தர் குமார் கோஷ். ஆல்ரெடி சொன்னேன், கல்கத்தாவுல ஒரு அனுசீலன் சமிதி இருக்கு, டாக்கால ஒரு அனுசீலன் சமிதி இருக்கு. ஓகேவா? சோ டாக்கா யாரு சொன்னேன் உங்களுக்கு? சோ டாக்கா வந்துட்டு புலின் பிகாரி தாஸ். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஜிரேந்திரநாத் பானர்ஜி பரீந்தர் குமார் கோஷ் வந்து கல்கத்தாவோட அனுசீலன் சமிதியை நிறுவியவர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1905 அக்டோபர் 16 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. ஏன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் வங்காளம் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது. மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. கரெக்ட். கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வ.உ.சி. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். ஓகேவா? ஆமா, தொடங்கினாரு. இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுமையை அவர் எதிர்த்தார். ஆமா, எதிர்த்தார். ஓகேவா? சோ ரெண்டுமே கரெக்டான ஒன்று. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானது? ஓகேவா? சோ சுப்பிரமணிய பாரதி வந்து பாத்தீங்கன்னா சுதேசமித்திர இதழோட துணை ஆசிரியராக இருந்தார். கரெக்ட். திலகருடைய டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை தமிழ்ல மொழிபெயர்த்தார். அதுவும் கரெக்ட். பாரதி பெண்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய மேம்பாட்டுக்காக தான் சக்கரவர்த்தி இதழோட ஆசிரியரா இருந்தார். அதுவும் கரெக்ட். பாரதியின் குருமணி பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். அவர் தப்பு. ஓகேவா? பாரதி வந்து பாத்தீங்கன்னா இந்த விவேகானந்தரோட சீடரான நிவேதிதாவை வந்துட்டு என்ன பண்றாரு, 1905 வந்துட்டு அவர் வந்துட்டு மீட் பண்ணி இருந்திருப்பார். ஓகேவா? சோ அவருடைய இதனால் காரணமாக தான் பெண்களுடைய மேம்பாட்டை பத்தி இவர் வந்து சொல்லி இருந்திருப்பார். சோ அவர் வந்து குருமணின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. அந்த நிவேதிதாவை குருமணின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சோ அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இது புக் பேக்கும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? சோ புக் பேக்கும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த கொஸ்டின் அப்படியே வந்துட்டு டிஎன்பிசில கேட்டது. ஓகேவா? சோ இந்த இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா என்னது எல்லாமே வந்துட்டு இந்த கூற்று, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூற்றுல யார் யார் என்னென்ன சொல்லியிருந்திருப்பாங்க எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ மேக்ஸிமம் இதை படிச்சாலே உங்களுக்கு போதுமான ஒன்னாதான் இருக்கும். ஓகேங்களா? சோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் பாடம் 3வது லெசனோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.